கடைசியாக நான் ஒரே ஒரு முறை உங்கள் தோல்ல சாஞ்சுக்கிறேன். என் பொம்மி எப்படிலாம் பேசாதம்மா. நீங்கள் தானே? சாரிம்மா, சாரி. ஆமாம், இவர் பேசுறதெல்லாம் பேசுவார், நம்ம மன்னிச்சு விட்டுறணும் அப்படியே. சரி, நான் இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன். ஆமாம்மா, நான் நம்பிட்டேன். பொம்மி சரி, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடு தாயே. அதையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இரு. ம் இவர் சொன்னது உடனே நம்ம எல்லாமே கேட்டுக்கணும். பொம்மி அதெல்லாம் முடியாது. சாரிடா சொன்னோம். என் மேலே என்ன தப்பு இருக்கு? நான் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு முறை உங்களை கோயிலில் வச்சு பார்த்தேன்னா அன்றைக்கே நீங்கள் தான் என் சிவான்னு தெரிஞ்சிருக்கட்டும், அங்கேயே தாலி கட்ட சொல்லி நான் உங்கள் பின்னாடியே அப்படியே வந்திருப்பேன். தப்பு பண்ணிட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்பவும் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்களா, அங்கேயே எவ்வளோ கடையில் மஞ்சக்கயிறு தொங்குச்சு. அப்போவே அதை வாங்கி கட்டி விட சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், தப்பு. என்னைக்குனாலும் நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு உங்களை நம்பின பாருங்க. அதுக்கு நல்லா என் தலையில் மிளகா வச்சிங்க. இதெல்லாம் தேவைதான், எனக்கு தேவைதான். தப்பெல்லாம் என் மேலே வச்சுக்கிட்டு உங்கள் மேலே மட்டும் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சரிடா, இனிமேல் நான் இதை பற்றிலாம் பேசவே மாட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு. சாரிடா, கோவப்படாத. முடியாது. சரி, இப்போ என்னதான் பண்ணணுங்கிற? அதான் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் கொடுத்த தாலி கூட நீங்களே வாங்கி வச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைடா, நீயே தானே தாலியை என்கிட்ட கொடுத்த. ஆஹா, நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லலையே. நீ மறுபடியும் அந்த பேச்சு எடுத்தீங்க, நான் கொலகாரியாக மாறிடுவேன் சொல்லிட்டேன். உங்களையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். சரி கோவப்படாதீங்க. இப்படியெல்லாம் பண்ணினா மட்டும் பொம்மி வேற என்னதான் பண்ணணும்? என்ன பண்ண நீ கூலாவ? அதான் என்னை விட்டுட்டு போகணும் முடிவு பண்ணிட்டீங்களா? உன் குழந்தைய கொடுத்துட்டு போ. சிவனேன் வேடிக்கை பார்த்தவன எதுக்கு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிற? என்ன பார்க்கணுங்கிறதுக்காக. நீ எத்தனை தடவை வேணால் மொட்டைக்கணை உருட்டி பாரு, இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்னை படுத்துகிற பாட்டுக்கு நீ வச்சிருக்கியே 4-6, அதை வச்சு உன்னோட கண்ணை பிடுங்கி ஆம்லெட்டாக ஊற்றி சாப்பிடல. என் பேர் ரமேஷ் இல்லடி. அப்புறம் தமாசுன்னு பேரை மாற்றி வச்சுப்பீங்களா? எலும்பும் தோலுமா இருந்தாலும் எங்கிருந்து தான் இவளுக்கு கொழுப்பு இருக்கோ தெரில. உனக்கே மண்டை மட்டும்தான் பெருசா இருக்கு, அதில் மூளையே இல்லை. உனக்கே இருக்கும்போது எனக்கு இருக்காதா? ஓய் டேய், ஆரஞ்சு மண்டை தலையா, அதுலயாவது விட்டமின் சி நிறையா இருக்கும். ஓ, அப்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் 10 பைசாக்கு தேராதவன் அப்படித்தானே? அதான் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்னடி? அதான் நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு வெட்டி விட்டாச்சுல, அப்புறம் என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. இவனை சமாதானப்படுத்தி காரியம் சாதிக்கிறக்குள்ள ஐயோ. சார் இங்கிருந்து தள்ளிவிட்டா கரெக்டாக கீழே விழுந்துருவாரு, மண்டை டம்மல் ஆயிரும். அது ஒன்றும் இல்லை, உங்கள் மண்டை அடிச்சா கலாப்பழம் விளாம்பழம் மாதிரியா அதில் ஏதாவது இருக்கானே? ஓ, அப்போ உன் மண்டையை முதல்ல உடச்சி பார்த்தலாமா? ஒன்று தான் கத்திரிக்காய் மண்டையாச்சே, உடச்ச எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதான் உங்களை சார் தான் போடி. எப்படா இதை தொலை வேண்டான்னு காத்துட்டு இருக்க? ஆஃப்கோர்ஸ். உள்ளுக்குள்ள பாட்டு பாடி சந்தோஷப்பட்டு கும்மாளம் போட்டதெல்லாம் போதும். நான் பாட்டு போட்டு குத்தாட்டம் போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை? என் லைஃப், என் இஷ்டப்படி நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஹலோ, உங்களை பாதினா அப்போ
நீங்கள் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோட முடிஞ்சு போச்சு. அதான் நான் தேவையில்லை, அவன் தான் தேவைன்னு சொல்லிட்டு இல்லை. அப்புறம் என்ன உன் வேலைப்பட்டு போ. எனக்கு இருக்கிற பெயினை எப்படி யாரும் ஷேர் பண்ணிக்க முடியாதோ அதே மாதிரி என்னோடய ஹாப்பினஸ்ஸையும் யார் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. என்னோட கடந்து வந்த பாதை என்ன, அதில் இருக்கிற வழி என்ன, எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொன்னாலும் அது யாருக்கும் புரிய போகிறதில்ல. அதனால் என் கூட எதையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க போய் வாழுங்க. ஓ, இதை இப்போ சொல்லக்கூடாது. அன்னைக்கு பார்க்கலாம். எல்லாத்துக்கு முன்னாடி என் கையை பிடிச்ச கையை நான் விடுறதா இல்லைன்னு வாக்கு கொடுத்தீங்களா, அன்னைக்கு யோசிச்சு அப்போ சொல்லியிருக்கணும். மேடம், நான் சொன்னது உண்மைதான். வாழ்நாள் முழுக்க நான் பிடிச்ச கையை விடுறதா இல்லை. ஆனால் விருப்பம் இல்லாதவங்கள வற்புறுத்தி கூட இருக்க வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீ தான் என்னை வேண்டான்ட்டு போகிறைய ஒழிய நான் உன்னை வேண்டான்னு இது வரைக்கும் சொல்லலை. உனக்கு போக இஷ்டமா போய்க்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன். அதாவது எனக்கு பிடிச்ச உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட வாடுறது தான் சந்தோஷம்னா தாராளமாக அதை பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் புரியலனா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, நீ ஹாப்பியாக நிம்மதியாக எங்கே யார் கூட எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அடுத்தவங்களுக்காக உன்னோட ஹாப்பினஸ்ஸை, கோலை, செல்ஃப் ரெஸ்பெக்டை இதையெல்லாம் விட்டு கொடுக்காத. அவ்வளோதான் நான் சொல்வேன். அப்புறம் நீ தான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணி அவன் தான் முக்கியன்ட்டு போகிறைய ஒழிய நான் உன்னை வேண்டான்னு சொல்லலை. நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த அன்பு, காதல், பாசம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். கூட வேணாம் செய்யுமே ஒழிய குறையாது. நீ உனக்கு பிடிச்சவன் கூட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிற. அதுக்கு நான் வழி விடுறேன். அவ்வளோதான். நீ இருக்க, ஆனால் என் கூட இல்லை அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ நானோ இல்லை என் வீட்டாளுகளோ உன்னை காயப்படுத்தியிருந்தா கஷ்டப்படுத்தியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதாட்டி உண்மையான காதல் என்றைக்குமே உடம்ப தேடாது. ஆனால் ஒரு சில டைம் நான் அத்துமீறி இருக்கலாம். அதுக்காகவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற உரிமையில் தான் அதெல்லாம் செஞ்சுருப்பேனே ஒழியா தப்பான நோக்கத்தில் இல்லை. அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி, என் அம்மா, அப்பான்னு என் வீட்டாட்களும் நீ என்னோடய ஒய்ஃபுங்க தாட்டி உன்கிட்ட சில உரிமையை எடுத்துருக்கலாம். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எனக்கு கரெக்டாக அவங்க கூட தான் போகணுன்னு முடிவு பண்ணி போறியோ அதுக்கு முன்னாடியே சொல்லிடு. நீ வீட்டுக்கு கொஞ்சம் செலவெல்லாம் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த கணக்கெல்லாம் பார்த்து என் தங்கச்சி எல்லாத்தையும் உங்ககிட்ட செட்டில் பண்ணிடுவா. சரியா? நான் மறந்துட்டாலும் நீயே கேட்டு வாங்கிக்கோ. பேசி முடிச்சிட்டிங்களா? கையை விட்டினா உங்களை மதிச்சு நீங்கள் பேசுறது இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக கேட்டேன்ல, இப்போ நான் பேசுறதையும் நீங்கள் கேளுங்க. இனி என்ன நமக்குள்ளே பேசுறதுக்கு இருக்கு. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். அப்படியெல்லாம் உனக்கு நான் பதில் சொல்லணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. உனக்கு எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை. முதல்ல கையை எடு. முடியாது. கல்யாணத்தை நிறுத்தக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நினச்சேன்டி இதை கேட்க தான் வந்து ஒரு சீட்டு உயிரை வாங்கிட்டு உட்காந்துருக்கீன்னு. ஹலோ. இந்த ஹலோங்கிறது டெலிஃபோனை கண்டுபிடிச்சான் பாரு, அவனோட லவர் பேரோ பொண்டாட்டி பேரோ அதையெல்லாம் இங்கே வந்து கூவிட்டு இருக்காத. எனக்கு அது தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு பதில் வருமா வராதா? நான் யாருக்கும் எந்தவித எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அப்புறம் யார் வேணால் என்னை எந்த விதத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் ஜட்ஜ் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு போட்டோம். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் சைட்லேருந்து என்னோடய மனசாட்சிக்கு உட்பட்டு நான் நியாயமாக சரியாக தான் இருக்கேன். அதை யாருக்கும் விளக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அவங்க தப்பான கோணத்துலேருந்து பார்க்குறதுக்கு நான் பொறுப்பில்லை. வரட்டா? போடா போ. கொழுப்பு கொஞ்சமும் குறையாம திமிராவை பேசிட்டு போகிறேன். கிளம்பு. சதம் போடி. என்ன சார் அப்படி வாய புழக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? ஏன் நான் சொன்னது காது கேட்கல? அது உங்கள் மினி ஜெராக்ஸ் தானே? நான் கேட்டதில் என்ன தப்பு? அப்போ தானே என்னை விட்டுட்டு போனதுக்கு தண்டனையா? அதுவே உன்னை தேடி வந்து ஒத்திக்கும். அதுக்கு தான். என்ன நான் சொன்னது சரிதானே? நாயினி, நான் உங்களை விட்டுட்டு போகிறதாவோ இல்லை நீங்கள் என்னை விட்டுட்டு போங்கன்னோ சும்மா பேச்சுக்கு கூட சொல்ல மாட்டேம்மா.
ஓ, அப்படியே பேசி மழுப்பிடலானா? உங்களையெல்லாம் நான் இனி நம்பவே மாட்டேன். என் பர்த்டே அப்போது ஆக்சிடென்ட் ஆகி படுத்துருந்தீங்களே, அப்போவே ஈஸ்வர் சொன்னார் சுயநினைவு திரும்பலைன்னா உங்கள் ஆர்கான்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிடலான்னு. சரின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் மூலமாக நான் என்ன பண்ணணுமோ பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் குட்டி சிவா வந்து உங்களை என்னடா செய்தின்னு கேட்டிருப்பான். அடி ஆத்தி, என் பொண்டாட்டி எம்புட்டு விவரம். இப்போ என்னவோ இவங்களை விட்டுட்டு போனால் கேட்குறக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி. ஐஜி சார் ஒரு பக்கம், இவங்க அப்பா ஒரு பக்கம், போதா குறைக்க அண்ணனுங்க ஃப்ரெண்டுங்கன்னு எத்தனை பேர். இவங்களாம் போதாதுன்னு இப்போ புதுசாக வேற ஒன்று, அதுவும் என்னோட ஜெராக்ஸு. அம்மாடி, அதான் சொல்லிட்டேனே, இனிமேல் வாக்கு மீற மாட்டேமா. உங்கள் அப்பா அண்ணா ஃப்ரெண்ட்ஸுன்னு இத்தனை பேர் இருக்கா, இப்போ புதுசாக வேற உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்த்தாதீங்க. அட கிறுக்கு பயலே, இப்படியெல்லாம் பேசினாவது குழந்தை மேலே ஆசை வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பின்னு பார்த்தா கல்நெஞ்சக்காரன் கொஞ்சம் கூட மசிய மாட்டானே. ஓ, இருக்கட்டும் அந்த பயம். சரியான ஒன்றும் தெரியாது பேக்கு. மேடம், ஐ எம் வெரி பாவம். ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் எதார்த்தமாக பேசிடுறேன். அதுக்குன்னு ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம். யாருங்க சார் பாவம்? நானே தான். ஆஹா, அது நான் சொல்லணும். யாரு? நீங்கள் பாவமா? ராஸ்கர், அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன வேணும்னு கேட்டீங்க? ஐயோ, இது அப்பா வேலை இல்லை, என்ன தெரிஞ்சுக்கிட்டு தான். அது சரி பண்ணிடலாமா? இனி நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில யார் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தரா பிரியணும்னு சொல்ல மாட்டீங்கல்ல? என்னோட மகாராணிக்கு இஷ்டம் இல்லாத எதையும் நான் யோசிக்க கூட மாட்டேன். தேங்க்யூ. சாரி, இப்போ நான் பேசினதெல்லாம் கூட நீலாக்காகத்தான், சரியா? ஆனால் இதுதான் லாஸ்ட்டு, இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது. இனினா என் பொம்மையா யாருக்காகவும் விட்டு தர தயாராக இல்லை, போதுமா? ஓ, அப்போ மாமா எந்த தப்பும் பண்ணலையா? இங்கே மனுஷனை பண்ணா தப்பு பண்ணாமலாம் இருக்க முடியாது. கடவுளே வார்த்தை கொடுத்துட்டு தவியா தவிச்சவர் தானே. அப்போ ஒத்துக்கிறீல்ல மாமா தப்பு பண்ணிக்கிறாருன்னு? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை மாமாக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம். ஆனால் நீ எந்த கோணத்துலேருந்து பார்க்குறீன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்ல. அதனால் நீயே சொல்லு, மாமா என்ன தப்பு பண்ணாருன்னு. ஏன் மாமா எந்த தப்பும் பண்ணலையா என்ன? அதான்டி நீ சொல்லு. குழந்தை பெற்றுக்கு தானே நம்ம அம்மா அங்கே வீட்டுக்கு வந்தாங்க, அதான் குழந்தை பெற்றாச்சுல்ல, அப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. மாமா சொல்லாது அவரோட தப்பு தானே. இதான் அவரோட ஃபஸ்ட்டு தப்பு. சரியா தப்பா சொல்லு? சொல்கிறேன், நீ சொல்லு. செகண்ட் தப்பு, நம்ம தான் குடும்பத்தோடு அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். அப்பா தான் தாத்தா பார்க்க சொன்ன கணக்கு வழக்கில் ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாருன்னா அவர் தான் வீட்டோட இருந்துட்டாருல. அப்புறம் அம்மாவையாவது வேலைக்கு அனுப்பியிருக்கணும்ல இல்லையா? வேலைக்கு போனாதான் சோறுன்னு. இப்போ எப்படி என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டாந்து தரேன், நீ ஏன் சாப்பிட்றேன்னு நான் சாப்பிடும்போது மீன் லட்சணி வட்டலை பிடிங்கிடுறால, அந்த மாதிரி மாமாவும் செஞ்சுருக்கணும். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட்டு. அப்படித்தான் அவங்க 4 பேர் வேலைக்கு போகாமல் நம்ம 4 பேர்த்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கெல்லாம் என்னால் சோறு போட முடியாதுன்னு 8 பேர்த்தையும் விட்டு துரத்தி இருக்கணும். ஏன்னா நான் சொல்கிறது சரிதானே? அப்போ அவங்க 4 பேர்த்துக்கு புத்தி வந்திருக்குமில்ல. சொல்லு. நம்மளுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து துணிமணி எடுத்து கொடுக்கறதுலேருந்து படிக்க வச்சதுலேருந்து எல்லாம் மாமாவோட காசு தான். அதெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படியே கண்டுக்காமையும் விட்டுருக்கணும். வரவங்க போகிறவங்கக்கிட்டையெல்லாம் இந்த மீன் வச்சுனி எப்படி எல்லாத்துக்கிட்டையும் என்னை பற்றி சொல்லி மானத்தை வாங்குறான், அந்த மாதிரி மாமாவும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி மானத்தை வாங்கியிருக்கணும்.
எல்லாரும் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நம்மளும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கும் எண்ணம் வந்திருக்கும். என்னடி நான் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இப்போ நம்மளை விடு, அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போக போகிறோம், இல்லை போகாமையும் இருக்கோம், அதையெல்லாம் விடு. அண்ணாங்களே நினச்சிப்பாரு, வயசாயிட்டே இருக்கு, நம்மளை எப்படி கரை சேர்த்தி அவங்க எப்படி கரை சேர்றது? நாளைக்கு ஒரு வீடு வாசல் ஒன்றும் இல்லாது அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடித்தனம் பண்ணுறது? வாஸ்தவம் தான். என்னடி நான் இங்கே புலம்பிட்டு கிடக்கேன், நீ என்ன கடிச்சோக்கு சொன்ன மாதிரி பல கட்டிட்டு இருக்கேன், அதுவும் அத்தராத்திரியில. எப்படி இருக்கும் உனக்கு என்ன பார்த்தா? இது நாள் வரைக்கும் நீ அண்ணனுக்கு மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ அக்கறையே கட்டினதில்ல. இன்னைக்கு என்ன புதுசா அண்ணனுங்களை பற்றி யோசிக்கிற, அவங்கள நம்பி வர போகிறவங்கள பற்றி யோசிக்கிற? அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொல்லுக்கா, என்ன மாற்றமெல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்லை நீனா கூட்டிட்டு கேட்டுக்கு வெளியே அந்த வீதியில் மட்டும் சும்மா வாக்கிங் மாதிரி போவனா? அப்போ பைப்பெல்லாம் மாமா கூட நல்லா சந்தோஷமா தான் இருக்கு. என்னது என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலை. சரி சொல்லு, மாமா கூட்டிட்டு போவியா? இவ பேச்சு நடந்துக்கிறது ஏன்னா ஒரு திணிசா இருக்கேன். ஒருவேளை எல்லா விஷயமும் இவளுக்கு தெரியுமோ? அதுவும் இல்லை, ரேகா பாப்பா தான் சொன்னால நீ தான் நீல சர கட்டிக்கணும்னு. நீ அதுக்கு சரின்னு சொல்லிட்டீல, அப்போ உனக்கு விருப்பம்னு தானே அர்த்தம். அதான் நீ அவர் கட்டிக்கிட்டா அவர் எனக்கு மாமா தானே. இல்லை மச்சான் தானே வரும். ஓஹோ, மேடம் மட்டும்தான் சார மாமான்னு கூப்பிடுவீங்களோ? நான் கூப்பிடக்கூடாதோ? அப்படி இல்லை. சரி அதை விடு. எங்கே நிறுத்தணும்? வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லு. அதான் அப்போது தெருவில் விளாட்ற குழந்தைங்கள்லாம் நான் நிலாவை அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகும்போதே பாலெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கேன், அத்தை மேலே பற்றாம மாமா மேலே பற்றாம அப்படி அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்களா. அதனால் எனக்கும் உரிமையோட அத்தைன்னு கூப்பிட வேணும்ல. அப்போ அண்ணனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து ரெடியா என்ன? என்கிட்ட நான் கிடக்கிற கிடப்புக்கு நானே எங்கே போய் பொண்ணு பார்க்குறது, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். நான் கூட எங்கடா ஆளை செலக்ட் பண்ணிட்டியோன்னு நினச்சேன். அது அவங்க வாழ்க்கை. எனக்கு என்ன, அந்த குழந்தைங்களாம் அத்தை அத்தைன்ட்டு வரும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும், அதே கொஞ்சம் போல் இருக்கும். ஆனாலும் ரொம்ப மாறிட்டக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொன்னதெல்லாம் சரிதாக்கா. ஆனால் கொஞ்சம் யோசி, நீ எப்படி அத்தையாகணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி தானே நம்மளால மாமாவும் ஆயிருக்காரு. அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் மாமா சொந்த ஊர்லேயே இல்லை, குழந்தையும் இல்லை. அதனால் அப்போது அவருக்கு நம்ம தானே குழந்தையா இருந்திருக்கோம். அப்புறம் எப்படிக்கா அவர் அப்படியெல்லாம் சொல்ல முடியும்? ரெண்டாவது விஷயம், இது வரைக்கும் கிழவியோட சொத்துக்கள் எல்லாமே கிழவியோட பேர்லேயே தான் இருக்குது. மாமா சம்பாதிச்சது மட்டும்தான். அது இப்போ நடக்கிற பிரச்சனையில எதுவுமே மாமா பேரில் இல்லை, எல்லாமே குட்டிமா பேருக்கு மாற்றியாச்சு. எதுக்கு இப்போவே அப்படி பண்ணினாரு? சசியோட ஃப்ரெண்டு சசிமார் தானே இருப்பான். அவசரப்பட்டு குட்டிமா பேருக்குன்னா முழுசாக எல்லாத்தையும் குட்டிமா பேருக்கு மாற்றல, அப்படியே பிரித்து எழுதியிருக்காரு. யார் யார் பேருக்குனாலும் எனக்கு தெரியல. அப்புறம் மாமாக்கு இது வரைக்கும் பாட்டியோட சொத்துல எந்த உரிமையும் இல்லாத போதே ஒரு வயசுக்கு அப்புறம் பெற்றவங்க சம்பாத்தியத்தில் எப்படி பிள்ளைக்கு உரிமை இல்லையோ, அதே மாதிரி என்னதான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஆனாலும் குடும்ப விவகாரத்துலேயும் தலையிருக்கு உரிமை இல்லைல்ல. நம்ம அம்மாங்களுக்கும் பாட்டிக்கும் தான் அறிவில்லை. அத்தை மாமா கடையில் 1008 பிரச்சனை பண்ணியும் அப்படியே எத்தனை கஷ்டப்பட்டாலும் அவங்க 2 பேரும் பிரியவே இல்லை பார்த்தியா. ஆனால் மாமா அத்தையெல்லாம் அப்படி கிடையாது. மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அத்தாக்கா. நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரோட பிரச்சனைகளையும் போய் நம்ம வீணாக மூக்க நுழைக்கவும் கூடாது. அவங்க வாழ்க்கை, அவங்க கஷ்டம், அவங்களோட வலி என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? முடிஞ்சா ஏதோ அவங்க ஆறுதல் தேடுறாங்களா, கைப்பிடிச்சு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கலாம். அதே மீறி போனால் ஏதோ மாமா நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பண்ணி அளவு பார்த்துட்டாரு, அவ்வளோ தானக்கா பண்ண முடியும். நீ சொல்கிற மாதிரியெல்லாம் மாமா உரிமை எடுத்திருந்தா எப்பவும் நம்ம உருப்பட்டுருப்போம் தான். ஆனால் அவர் எடுக்கலல்ல, அதான் அவருடைய மெச்சூரிட்டி லெவல். ஐயோ லூசு, நீயே நல்லா யோசி. டெய்லி மீன் பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு விட்டுடணும், அவங்களே கற்றுக்குவாங்க அதுக்கப்புறம். சரிதான், வாஸ்தவம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ யாருக்கு கற்றுத்தரணும்னு நினைக்கிறியோ அவங்க கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்ல, கவனித்து கோஆப்ரேட் பண்ணணும்ல. இல்லைன்னா நீ என்னதான் வாழ்வாழ்னு கற்றுனாலும் செவிடுங்க அதில் சங்குதனமாக தானே. ஆனால் அதுக்குன்ட்டு நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு புரிஞ்சுது.
நாம் என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோம் அதை அனுபவிச்சு தானேக்கா ஆகணும். பெற்றவங்க சரியில்லைன்னா எல்லாம் அப்படித்தான். அவங்க இது நாள் வரைக்கும் அதை உணரல. நீ நினைக்கிறது கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் நம்ம தாய் மாமா கேவலப்படுத்தி அவமானப்படுத்திருந்தா அதெல்லாம் நம்ம உருப்படுறதுக்காக தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம எதை உருப்பட்டுருப்போம் தான். இவர்கிட்ட போகிறதெல்லாம் அப்படின்னு பெருசாக தெரியாது தான். ஆனால் அடுத்தவங்கன்னு வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நான் இன்னும் படலை, நீ பட ஆரம்பிச்சிட்ட, அதான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காதடி. ஒவ்வொரு முறையும் டாக்டரோட அம்மா என்னை எவ்வளோ கீழ்த்தரமா மட்டமா கேவலமாக நடத்துவா தெரியுமா? தூங்குறத கூட காரோட செட்டில் தான் நான் தூங்குறேன். எலியோட தொல்லை தாங்க முடியாது. நைட்டெல்லாம் முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கும். நீதாங்க ரொம்ப அவசரப்பட்டுட்ட. வெயில எடுக்க வேண்டாம்னு நீ அங்கேயே இருந்திருக்கலாம். கண்டிப்பாக மாமா என் மனசு இறங்கி வந்து உன்னை வெயில எடுத்துருப்பாரு. நமக்கான மதிப்பு மரியாதையும் நம்ம செய்கிற செயலையும் இருக்கிற இடத்தையும் பொறுத்து தாண்டி. மாமா இதை நான் வேறு ஏதாவது வகையில் டார்ச்சர் பண்ணுவாளோன்னு நினச்சி தான் வெயில் எடுக்காமல் இருந்திருப்பாரு. நீ அவள் பிஸ்னஸ் விஷயமா அப்படி இப்படி எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டேன்னா டாக்டர் உள்ளே கூப்பிட்டு படுக்க சொல்லிடுவார் தான். இல்லைனாலும் அவள் தூங்கிட்டாளான்னு பார்த்து உள்ளே வந்து படுக்க சொல்வார். நான் தான் போக மாட்டேன். காலையில் 3:30க்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சி வந்து தண்ணியை மூஞ்சில் தெரிச்சிட்டு எழுப்பு வாடி. ஒருவேளை நான் ரூம்லேருந்து அந்த டைமுக்கு அங்கே வந்து படுக்க முடியலன்னா மாட்டிக்குவோம்ல, அதனால தான். அதுவும் இல்லாமல் பிரிச்செல்லாம் ஆகிட்டோம்னா கோணி பையில தான் படுக்க சொல்லுவாள். அப்புறம் ரூம்குள்ளே எப்படி போயிட்டு வர்றது, அதான் போக மாட்டேன். இப்போ கூட நாங்கள் பாட்டுக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். டாக்டர் வேற அவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே ரொம்ப கோவமாக இருக்கா. நீ என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவாளோன்னு பக்கு பக்குன்ட்டு தாண்டி இருக்கு. ஐயோ லூசே, அப்போ கூட போய் மஞ்சுக்கு கூப்பிட்டுருக்குறேன். நான் லூசு. ஆமாம், உன்னையெல்லாம் கட்டியிருக்கேன் பார்த்தியா? ஆமாண்டி, ஆமாம், நான் தான் லூசு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒத்துக்கிறீங்க உண்மைய, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடச்சை. அப்புறம் மஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னா? என்ன சொல்லணும்? இல்ல அந்த ஐயனுக்கு என்னாச்சு? ஷபா, அந்த ஐயன் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவரு. என்னது? நம்ம வீட்டில் சிவா விட்டுட்டு போனது அவங்க அப்பாவை தான், அந்த ஐயனை தான். ஓ, அப்ப சிவா மஞ்சு சொன்னான்னு சொல்லி அவங்க அப்பாவை தான் இங்க விட்டுட்டு போயிருக்காப்லையா? ஆமாண்டி, ஆமாம். அப்புறம் சிவாக்கு அவங்க அப்பாவை தெரியாதுனே. ஐயோ, சிவாக்கு அவங்க அப்பாவை தெரியும், ஆனால் இவர் தான் அவங்க அப்பான்னு தெரியாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, சொல்லிட வேண்டியதானங்க. ஏய், ஏற்கனவே இந்த சசி எதுக்கு ரேகாவை கொல்லணும்னு நினைக்கிறான்னு தெரியல. இப்போ சிவாவையும் சேர்த்து தான் கொல்லணும்னு நினைக்கிறான். இதில் இதை வேற சொல்லி அப்போ சிவராம கிட்ட சத்தியம் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அவங்களுக்கெல்லாம் இவர் தான் சிவாவோட அப்பான்னு தெரியும். அப்படியா? ஆமாம், சசியே இவங்களை கொல்லணும்னு நினைக்கிறான். சேகரை கொன்னது யாரு, சிவாவையும் அவங்க அப்பாவையும் பிரித்தது யாரு, இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கும். மேக்சிமம் எங்கள் 3 பேத்துக்கும் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணினது சிவாவோட தாய்மாமனாக தான் இருக்கணும். இவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சிவா சொன்னாப்பிள்ளையோ ஒரு குண்டால் வந்து பேசிட்டு போனா அவர் பேசுனதே பிடிக்கலைன்னு, அந்த ஆளையே சொல்றீங்க? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு மஞ்சுவும் சிவாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவளை கொன்னது கூட அந்த ஆளாக தான் இருக்கணும். இருக்கலாம், ஒருவேளை அவனை பற்றி தெரிஞ்சிருமோன்னு என்னவோ. ஆமாம், பெரிய ஒரு சிவா எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா எல்லா சொத்தும் அவன் வச்சுக்கலாம்ல, அந்த இடத்துல அவன் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் 3 பேரும் யோசிக்கிறோம். இருந்தாலும் சேகரும் ரேகாவும் ஒரே இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதில் இந்த பெரியவர் தான் தலையிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது பெரிய இடமாம்மா. ஒருவேளை அப்போதைக்கு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா சேகரை அனுப்பி வச்சுட்டாங்க. ஒருவேளை பெரியவரையும் அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த யோசனையில தான் இந்த பெரியவர் இறந்துட்டதா சிவா அப்பவே நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டான். ஆமாம், அது இவரோட சேஃப்டிக்கு. ஆனால் இன்னைக்கு நடத்தின ஃபங்க்ஷன் அது சென்னையில்.
சென்னையில் அவன் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்க்கறதுக்காக தான் ஃபங்க்ஷனை கிராண்டாகவே நடத்தியிருக்கான். மற்றபடி ரேகா விட்டுட்டு சத்யன் ரேவதிக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஏங்க நீங்களாம் என்ன லூஸா? இந்த ஏன் பிரச்சனையை தீர்த்திருக்காருன்னா அது எங்கே நடந்திருக்கணும்? இங்கே பெங்களூரில் நடந்திருக்கணும். அது விட்டு போட்டு சென்னையில் போய் ஃபங்க்ஷன் வச்சு. ஏய் கூறுகிட்டவளே, ரேகாவும் சேகரும் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க? சென்னையில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் தானே, அதனால தான் அங்கே வச்சிருக்கே. பிரச்சனை எங்கே நடந்தது? டெல்லியில். யோ மட சாமராணி, சென்னையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு டெல்லியிலேருந்து யார் பிரச்சனை பண்ணுவா? அதே இங்கே பெங்களூர்லேருந்து இந்த ஐயந்திட்டாரா? ஆமாடி. ஐயோ ஒன்றுமே புரியல. தெய்வமே, இதுக்கு மேலே கதை சொல்கிறக்கு என்னால் ஆகாது. உன்னையும் நான் சொல்கிறேன், போய் பாடு. சரி சரி, அப்பனா சத்யா என்ன சொன்னாலும் முழுசா சொன்னாதான். காலையில் திங்குறீங்களே 2 இட்லி ஒரு மாத்திரையும், அது உங்களுக்கு இல்லைன்னா இல்லை. ஏண்டி நைட்டு லைட்டாக சாப்பிட்றேன், காலையில் அதை சாப்பிட்டா தாண்டி ஸ்ட்ரென்த்தே. இன்னும் லோ ப்ரெஷரில் நான் ஹோமா ஸ்டேஜுக்கு போய் சேர்ந்துருவேண்டி. அதான் ஒன்றும் போய் சேர மாட்டேது. அதான் மதியானம் வாய்க்கு ருசியா பக்கனே எல்லாத்தையும் ஆக்கி போடுறோன்னல்லோ, அப்போ நல்லா ஹெவியாக தானே சாப்பிட்றீங்க. வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறீங்களே ராய்க்கூழ், அதை நான் கட் பண்ணலை. எவன்டா அவன்? ஆம்பளைங்கன்னா சமைக்கக்கூடாது, அழுகக்கூடாது, புலம்பக்கூடாதுன்னு நல்லா சொல்லி வச்சது. நம்மளாம் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளுக்கும் இவளுகளெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கவும் தான் இவளுகெல்லாம் நம்மளை வச்சு செய்கிறாளுங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மாதிரி நமக்கான வேலையை நம்மளே செஞ்சுட்டு போகணும். இல்லைன்னா இவளுகெல்லாம் இப்படித்தான். சரி சரி, புலம்பாதீரும், காலையில் பார்ப்போம், வரேன். அடியே ஃபோனை உடச்சியலடி. அது ஒரு வெத்தலை பாக்கிட்டப்பா, அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. இந்தாரும் கூழச்சி தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கேன். என் பிள்ளைங்க மருமக்கு மாறு பேரம் பேத்திங்கன்னு எல்லாரும் வந்து உங்களை ஒரு வழி பண்ணிப்பாங்க. நான் இருக்கட்டும். மேடம், அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சேவகம் பண்ணுற வரைக்கும் தான். சேவகம் பண்ணுறதை மட்டும் ஒரு நாள் நிறுத்தி பாருங்களேன். ஒரு காக்கா எலிக்குஞ்சும் கூட உன்னை எல்லாம் திரும்பி பார்க்காதடி. என்னைக்குனாலும் புருஷனுக்கு பொண்டாட்டி தான், பொண்டாட்டிக்கு புருஷன் தான். நான் வச்சுக்கோ. ஆட சார் தான் போயா. மம்மி புள்ள வரா, ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். ஓ புள்ளை வச்சு இப்போ எஸ்கேப் ஆயிட்டா திட்டுவேனா என்ன? அதானே, உங்ககிட்ட மாட்டி இத்தனை வருஷம் ஆச்சு, தப்பிக்க முடிஞ்சுதா? இல்லைல்ல, சரி பார்த்துக்கலாம். கூல் கூல். உள்ள வாங்க. தாங்க பிள்ளை. என்ன டாடி மம்மி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க போல இருக்கே? இல்லையே, இல்லை, நான் எதுக்கூட உங்கள் மாமியை சத்தம் போட போகிறேன்? பொய் பொய், வாயை திறந்தாலே பொய். ஆமாமோ உங்க அப்பா என்ன திட்டிட்டு தான் இருந்தாரு. என்னை போட்டு கொடுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதே. உண்மையத்தானே சொன்னேன். சும்மாவே. சும்மாவே? என்ன சும்மாவே? ஒன்றும் இல்லை. எதுக்கு டாடி மம்மியை வைறீங்க? அது வழி தாங்க பிள்ளை. இன்னும் அவள் சாப்பிடாம இருக்கலாம், அதான். பொய்யாமோ பொய். ஏன்? என்ன? சரி நீயே சொல்லு, நான் ஏன் உன்னை திட்டினேன்? அதுவா மாமா. வாங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சச்சா அப்படியெல்லாம் இல்லைங்க ஆர்கே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இவங்க என்னோட ஃப்ரெண்டு. உட்காந்துண்ணா சாப்பிட்டீங்க? சாப்பிடுங்க. சேராத காதல் என தெரிந்தும் தீராத காதல் தான் உண்மை. எனக்கு சாகும் வரையில் காதல் கொள்வேன், தொலையில்லாவும் தொலைதூர காதலியாக. யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுவோம். அப்பா அழுதுட்டு போய் படுத்த வைப்போ மாதிரி. இப்போ வரைக்கும் என்ன எதுன்னு நான் போய் பார்க்காம இருக்கேனா, அதுக்கு தான் உங்க அப்பா திட்டிட்டு கிடக்காரு. இது எனக்கே தெரியாதே. சரி, இவ்வளவே ஏதோ கதை சொல்கிறான், நம்மளும் கேட்டாச்சு. பிள்ளைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அவையே மம்மி அவங்கள பார்த்தாலும் அது எனக்கு எப்படி அவங்க தெரியும்? யார் மாமா அவங்க? அதான் சொன்னனே, அவங்க என்னோட ஃப்ரெண்டு. நான் கோயம்புத்தூரில் படிக்கும்போது ஒரு இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி. ஓ நீங்க கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கீங்க, அப்ப அவங்களும் கோயம்புத்தூர்ல தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எப்படிமா தெரியும்? என் பொண்ணை என் மாப்பிள்ளையே முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் சமாளிக்கிறாரு.
ரெண்டு பேர்த்துக்கும் என்ன சம்மந்தம் தெரிஞ்சுக்க தானே வர வச்சிருக்கீங்க. ம், நம்ம பூமாரிக்கிட்ட இல்லை அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் என்ன. வாழ்ந்த கதைக்கும் வாழ்ற கதைக்கும் இடையில வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு கதை இருக்கும்ல எல்லாருடைய வாழ்க்கையிலையும். வாழ்க்கையில ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். தான் பிறந்தது தன்னோட அம்மாவே திரும்ப கிடைச்சிட்டு தான் மகாலட்சுமியை நினைச்சு கையிலேந்தி முத்தமிட்ட தரணும் யாருக்கும் மறக்க முடியாத ஒண்ணு. எல்லா அப்பாவும் ராஜாவா இல்லாம இருக்கலாம், ஆனா தன்னோட பொண்ணை ராணியாவே நடத்துவாங்க. என் அப்பாவும் அப்படித்தான். தங்கம் தங்கம் தாங்குவாரு. ஒரு நாள் கூட என் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை, தங்கம்னு தான் கூப்பிடுவாரு. என் கண்ணில் தூசி விழுந்தா கூட தாங்காத ஏன் அப்பா என் வாழ்க்கையிலேயே பெரிய இடியா விழற மாதிரி என்னை விட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் தான் அப்பா தான் ஹீரோ, குடும்பத்தோட வேறு. அவரே இல்லைன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? என்னோட பலம் நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையை தொலைஞ்சு போனதா அர்த்தமற்றதா இருந்துச்சு. நடு தெருவில் நின்னா அந்த வழியிலேருந்தே நான் வெளியே வராத போது சிவிசாய்க்கு ஒரு காது, பிடிச்சுக்கொள்ள ஒரு கை, தாங்கிக்கிறதுக்கு ஒரு தோல், கூட பயணிக்க ஒரு கால், இப்படி எல்லாமே நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தேன். நீயே தான் என் வாழ்க்கையில் வந்த. அப்போ யார் சொல்லியும் கேட்காம நீ மட்டும்தான், உன்னோட காதல் மட்டும் போதும்னு சொல்லி உன் மேலே ஆசைப்பட்டு உன் பின்னாடி வந்தேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் நிறைய வழிகளை வேதனைகளை எனக்குள்ளேயே அனுபவிச்சிட்ருக்கேன். காதலிச்சு கைவிடப்பட்டவங்க கொடுமையெல்லாம் நரகம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும், வார்த்தைகளால் சொன்னாலாம் புரியாது. என்ன இருந்தாலும் உன் மேலே எனக்கு ஒரு துளி கோபமோ வருத்தமோ எதுவும் இல்லை. இருக்கேன், ஆனால் என் கூட இல்லை. நீ சொன்ன வார்த்தை எல்லாமே புரியாயிடுச்சு. உன் மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. என் அப்பா கருத்து நீயும் என் முதுகில் குத்திட்டு போயிட்ட. லைஃப்லாம் கூட உங்களால் ட்ராவல் பண்ண முடியாதுண்ணா, அப்புறம் எதுக்கு வாழ்க்கையில் வரீங்க? ஹோப் கொடுக்குறீங்க. போகும்போது சொல்லிட்டாவது போகலாம்ல, இந்த ரீசனால தான் நான் உன்னை விட்டு போகிறேன்னு. என் மேலே தப்பு இருந்தா அதை நான் திட்டுட்டேன்ல. இப்போ அழுது புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அது எனக்கு தெரியும். என்னை விட பெட்டராக உனக்கு ஒருத்தி கிடச்சிட்டா நீ என்னை விட்டுட்டு போகிறேன்னா நான் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் தான் அர்த்தம். ஆனால் ஒன்று, நான் உன்னை எந்த இடத்துலையும் ஏமாத்தல, உண்மையாக தான் இருந்திருக்கேன். அதை பொறுத்து மட்டும் என்னோட காதலை நினச்சி நானே சந்தோஷப்பட்டுக்கிறேன்.